முருகா. என் அன்பு பிள்ளையே, நீ எந்த உறவை அதிகமாக நேசித்தாயோ, அவருடன் பேச வேண்டும் என்று ஏங்கினாயோ, உன்னை எந்த உறவு அவமானப்படுத்தியதோ அந்த உறவையை உன்னை தேடி நான் வர செய்கின்றேன். வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணங்களும் உனக்காக என்ன என்பது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டதுதான் பிள்ளையே. அதில் இன்பமும் துன்பமும் என இரு சாயல்கள் உள்ளது. இரண்டுக்கும் ஒரே முகம்தான். இன்பத்தில் சிரிப்பும் துன்பத்தில் கஷ்டமும் தெரிகின்றது. இரண்டையும் சமமாக எடுத்துக்கொள்ளும் பக்குவம் உன்னிடம் வந்தால்தான் வாழ்க்கையில் நீண்ட பயணத்தில் மனம் தளராது பயணிக்க முடியும். ஒரு மரத்தில் பழம் என்பது நேரடியாக வருவது இல்லை பிள்ளையே. முதலில் மொட்டு, பின்பு பூத்து காயாய் காய்த்து பழமாய் பழுக்கின்றது. ஒரு பழம் என்ற முழு வடிவில் பெறவே அதற்கு இத்தனை பருவங்கள் தாண்டித்தான் பயணித்து வர வேண்டும். அப்படி இருக்கையில் நீ மனிதனாக பிறந்ததற்கு எவ்வளவு புண்ணியம் செய்தாயோ இந்த ஜென்மம் எடுத்ததற்கு. எதையும் சட்டென்று முடிவு செய்யாதே, நிதானமாக யோசித்து செயல்படு. பிறகு எந்த ஒரு முடிவையும் எடு பிள்ளையே. அன்பை மட்டும் யாரிடமும் தானமாக கேட்காதே. உன்னால் முடிந்தவரை அன்பை கொடு. அதே அன்பு பிறரும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்காதே. உனக்கான நல்லது மட்டுமே உன் முருகனப்பா நான் செய்வேன். நீ எந்த உறவை தேடி சென்று அவர்கள் என்னிடம் பேச வேண்டும் என்று என்னிடம் மண்டியிட்டு வேண்டிக் கொண்டாயோ, அதே உறவை உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்க்க போகின்றேன். இத்தனை நாட்களாக நீ தேடி சென்ற அந்த உறவை உன் கண் முன் நான் இப்பொழுது கொண்டு வர போகின்றேன் தங்கமே. நீ அவர்களுடன் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழத்தான் போகின்றாய். அதை உன் முருகனப்பா பார்த்து சந்தோஷப்பட போகின்றேன். நீ ஜெயமாக எல்லா செல்வ வளமும் பெற்று சீரும் சிறப்புமாய் சுபிக்ஷமான வாழ்க்கையை வாழப் போகின்றாய். உன் அப்பாவாக அம்மாவாக ஒரு நல்ல நண்பனாக உன்னை எப்போதும் அரவணைத்து உன் முருகனப்பா நான் காப்பேன். உன்னை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன். உனக்கான நல்லதை மட்டுமே நான் உனக்கு நடத்தி கொண்டே இருப்பேன். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் முருகா.